வணக்கம். இன்று தவம் அதிகாரத்தின் 5வது குறளை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னால் நேற்று என்ன சொன்னேன்? சித்தர்கள் அப்படின்னு சொன்னேன். தவம் இயற்றுபவர்கள் சித்தர்கள் என்றும் நான் கூறு. தவ வலிமை அதிகமாக அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு யோக நிலைக்கு சென்று விடுவார்கள். அதனால் அவர்கள் யோகிகள். எதை பற்றிய சிந்தனையும் இருக்காது. பணக்காரன், ஏழை, பெண், ஆண், விலங்குகள், எறும்புகள், பறவைகள், இது மாதிரி எல்லாமே அவர்களுக்கு ஒன்றாக இருக்கும். இன்பம், துன்பம், மழை, எதாக இருந்தாலுமே ஒன்றா இருக்கும். அதுதான் யோக நிலை. அந்த யோக நிலை அடையும் பொழுது அவர்கள் என்னவெல்லாம் நினைக்கிறார்களோ அத்தனையும் நடக்கும். இப்போ நம்மளாக இருந்தால் நம்ம என்ன வேண்டுவோம்? அந்த மாதிரி ஒரு நிலையில் எனக்கு பங்களா வேணும், கார் வேணும், நிறையா பணம் வேணும், தங்கம் வேணும், வைரம் வேணும், அப்படியெல்லாம் நினைப்போம். ஆனால் அவர்கள் என்ன நினைக்க மாட்டார்கள்? தன்னை பற்றி சிந்திக்காமல் இந்த உலகிற்கு எவையெல்லாம் நல்லது நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணுவார்கள். அதுதான் யோக நிலை. இப்போ நம்ம என்ன சொல்ல வரார் வள்ளுவர் அப்படின்னு பார்க்கலாம். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால், செய்தவம் ஈண்டு முயலப்படும், செய்தவம் ஈண்டு முயலப்படும், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால், செய்தவம் ஈண்டு முயலப்படும். என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அத்தனையும் கைகூடும், அத்தனையும் சித்திக்கும், கிடைக்கும். ஆகையினால் மக்களே, நீங்கள் என்ன செய்யணும்? இந்த தவம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒருவன் தவம் செய்தால் அவர்கள் எண்ணிய செயல்கள் அத்துணையும் நடக்கும் தவ வலிமையினால். ஆக அத்தகைய ஒரு வலிமையினை பெறுவதற்காக நீங்கள் தவம் செய்ய முயற்சி செய்யுங்கள்னு சொல்கிறார். நாம் தவம் செய்ய வேண்டாம், குறைஞ்சது தியான பயிற்சியாவது செய்யலாம்ல. கொஞ்ச நேரம் இந்த மனக்குரங்கை அடக்கி வச்சு நம்முடைய எண்ணங்களை குவித்து நமக்கு என்ன வேணுமோ அதையாவது கிடைச்சிக்க வேண்டிக்கலாம் இல்லையா? அதை செய்யலாம்ல. உலக மக்களுக்கெல்லாம் நினைக்க அந்தளவுக்கு பரந்த மனசெல்லாம் நமக்கு இருக்காது. இருந்தால் ஏன் இப்படி இருக்கும்? ஆக அவர் என்ன சொல்கிறாரு? வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால், செய்தவம் ஈண்டு முயலப்படும். முயலப்படும், முயற்சி செய்யன்னு சொல்கிறார். அப்பனே, நீ அழகாக உன்னுடைய மனநிலையை ஒருமைப்படுத்தும் பொழுது நீ என்னவெல்லாம் நினைக்கின்றாயோ அத்தனையும் உனக்கு கைகூடும். ஆகையினால் இந்த முயற்சியை நீ செய்யலாம் அல்லவா? தவம் செய்வதற்குரிய முயற்சியை நீ மேற்கொள்ளுதல்ல என்ன தப்பு அப்படின்னு அழகாக இந்த குறளில் சொல்லி இருக்கிறார். இன்று இதனை நிறைவு செய்து நாளை அடுத்த குறளில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.